ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே நடிகைகள் தங்களுடைய திரை வாய்ப்புக்காகவோ, அப்புறம் கமர்ஷியல் ஆடுக்காக, அப்புறம் ஒரு சில விஷயத்துக்காக நம்மளெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஒரு ஃபோட்டோ ஷூட், அதை வந்து நடிகைகள் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து நார்மல் ஹோம்லியான ஷூட்டாகவும் இருக்கும், இல்லைனா பிக்னி போட்ட ஷூட்டாகவும் இருக்கும். ஸோ 2 விதமான ஷூட்ஸை வந்து நடிகைகள் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நம்ம த்ரிஷா மாமியான இந்த மாதிரி ஷூட்டு, கவர்ச்சியான ஷூட்டெல்லாம் வந்து பட வாய்ப்புக்காக ரிலீஸ் பண்ண ஷூட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் பப்ளிக்காக வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ சில திரைமறைவு வேலைகள் பண்ணுறதுக்காக அதுக்காகவே பிரத்யேகமாக வந்து ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட் அப்படின்றது நடக்கும். ஸோ அதில் வந்து சில நடிகைகள் அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து தன்னுடைய வலைக்குள்ளே கொண்டு வரதுக்காக ஆடையே இல்லாத ஷூட்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஆடைகள் வந்து கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஷூட்டாக இருக்கும். இல்லைனா வந்து கவர்ச்சியான ஆடையை உடலோடு ஒட்டிய ஆடைகள் அப்படின்னு சொல்லி ஆளை மயக்கக்கூடிய கவர்ச்சியான ஆடை ட்ரெஸ்ஸை போட்டு சில ஷூட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நடிகைகள் அந்த ஷூட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷூட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பட வாய்ப்புக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாலும், ஸோ திரைமறைவில் சில பல வேலைகள் நடக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த ஷூட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்மேன்ஸ், தொழிலதிபர்களுடைய அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த ஷூட்டை வந்து அனுப்பி விடுவாங்க. ஸோ அதன் மூலமாக வருவாய் ஈட்டுறதுக்காக, அவங்களோட வந்து நெருக்கம் காட்டுறதுக்காக இந்த ஷூட் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக எடிட் பண்ணி குட்டியான ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடிகை ஸ்னேகா அவங்களுடைய அந்த ஷூட் வந்து இப்போது லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டான ஒரு கவர்ச்சி ஷூட்டை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்றது வந்து ஒரு விவாத பொருளாக மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ எது உண்மைனாலுமே வந்து டீப் ஃபேக் ஏஐ அப்படின்னுறாங்க. ஸோ இல்லை பொய்யேனாலுமே அது ஏஐ அப்படின்றத சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து இப்போ அது உண்மையாகவே ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட அது வந்து டீப் ஃபேக் ஏஐ வீடியோ அப்படின்ற சொல்கிற ட்ரெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இதனால் நடிகைகள் யாரும் பயப்படுறதே கிடையாது, அவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் லீக் ஆனாலுமே. ஸோ அந்த வகையில் நடிகை ஸ்னேகாவுடைய இந்த ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட் லீக் ஆகி பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 43 வயசாகக்கூடிய நடிகை ஸ்னேகா இப்போது ட்ரெண்டிங்கில் வந்து வந்திருக்காங்க மறுபடியும். ஸோ சினிமா வாய்ப்பு வந்து இவங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இந்த ஷோஸ்லலாம் போய் தன்னுடைய கவர்ச்சியை காட்டியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஷூட்டில் கூட தன்னுடைய முன்னழகு கோடு தெரிகிற மாதிரி 43 வயசில் தன்னுடைய முன்னழகு வடிவம் கோடும் தெரிகிற மாதிரியான ஃபோட்டோ ஷூட் அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சில இந்த விஷயத்துக்காக இவங்க சில பல கோடிகளை சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஷூட்டை வந்து நடத்துனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அது எப்படியோ இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். ஸோ நான் சொன்ன அந்த வீடியோ இதுதான் ஒரு ப்ரைவேட்டான ஒரு சூப்பரான ஒரு ஷூட். ஸோ தன்னுடைய இடையழகும் பின்னழகும் வந்து முன்னழகும் அந்த வடிவத்தில் ஒரு உடலோடு மெல்லிய ஆடையில் சூப்பராக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க நடத்தக்கூடிய அந்த ஸ்னேகாலியா அந்த ஷூட்டாக இருக்கட்டும், அந்த பிஸ்னஸ்க்கு உதவுற பிஸ்னஸ்மேன்ஸ் கூட லிங்கை வச்சுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஷூட்ஸ் எல்லாம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நடிகைகள் இருக்காங்க. எஸ்பெஷலி பிஸ்னஸ் உமனான நயன்தாராவும் ஸ்னேகாவும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி அவங்க நடத்தக்கூடிய அந்த ப்ரைவேட் ஷூட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு விலாவரியான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கும், நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.